Hi, hello, vanakkam. Welcome to SR Arts and Crafts from Santhi. இன்னைக்கு நம்ம free ஆரி எம்ப்ராய்டரி tutorial classல 14th வீடியோ fly stitch எப்படி போடுறதுங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம fly stitch போடுறோம். fly stitchல இந்த இடத்துல வந்து நம்ம knot போட்டு எடுத்துட்டு இது ஸ்ட்ரைட்டா கொண்டு போறோம். கொண்டு போயிட்டு இந்த பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் போடுற மாதிரி கீழ இப்படி இழுத்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு லாக் போடணும். இந்த லாக் போட்டு முடிச்சிட்டு இது லெஃப்ட் அண்ட் ரைட் தான் வந்து மாத்தி மாத்தி போடணும். இது இதுக்கு நேரா இந்த இடத்துல பஞ்ச் பண்ணி பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் எப்படி கொண்டு வரமோ அதே டைரக்ஷன்ல இதல கொண்டு வந்துறணும். இதுல வந்து நூல் ரெண்டு வந்து நம்ம கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்படி ஒரு நூல் விட்டுட்டோம்னா திருப்பி எடுக்கிறதுக்கு தான் சிரமமா இருக்கும். அதனால வந்து நூலை வந்து கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நூலை ரொம்பவும் இழுக்காம கீழ இருக்கிற நூலை வந்து கொஞ்சம் லூசா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா இது ஈஸியா போட்டுறலாம். இப்படி நூல் விட்டுட்டோம்னா இப்படி எடுத்து போடுறது தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும். இந்த ஸ்டிட்ச்ல வந்து சென்டர்ல மட்டும் தான் நம்ம லாக் கொடுக்கிறோம். அவுட்டர் சர்ஃபேஸ்ல வந்து ஒரே பஞ்ச் மட்டும் பண்ணி எடுக்கிறோம். இத நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த ஸ்டிட்ச் வந்து போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இந்த ரெண்டு டைரக்ஷன்லயே தான் மாத்தி மாத்தி நம்ம போடணும். நம்ம ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி டியூட்டோரியல் கிளாஸ்னுடைய இந்த பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் நீங்க நல்லா லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல ஒரு த்ரெட் மிஸ் ஆயிருச்சு. சோ இப்போ ஸ்டிட்சினுடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ ஃப்ளை ஸ்டிட்ச் வந்து இந்த லீஃப் டிசைன்ல எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல வந்து ஃப்ரீ ஹேண்டா இந்த லீஃப் டிசைன் வந்து நான் டிராயிங் பண்ணிட்டு சென்டர்ல இப்படி வந்து டிவைட் பண்ணிட்டோம். டிவைட் பண்ணிட்டு இதுல எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த இடத்துல பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு இங்க பஞ்ச் பண்ணனும். மீடியல் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல திருப்பி இப்படி த்ரெட்டை கொண்டு வரணும். இந்த இடத்துல தான் நம்ம லாக் போடணும். இதே மாதிரி
லெஃப்ட் அண்ட் ரைட்டு நாம் பிகினர்ஸாக இருக்கிறவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். த்ரெட்டை வந்து டைட்டாக இழுக்காமல் இந்த மாதிரி விட்டுட்டோம்னா நமக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ எண்டு ஸ்க்ரீன் அண்ட் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல எண்டு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. பை. ஹேவ் எ நைஸ் டே.